Hi students, welcome back to Priya's Minimax. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 13.1 ஓட question number 8 பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. A class teacher has the following absentees record of 40 students of a class for the whole term. Find the mean number of days a student was absent. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 0 to 6 days 11 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட், 6 to 10 days 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட். அந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவில் இதுதான் வந்து நம்மளுடைய சிஐ கிளாஸ் இன்டர்வல் அண்ட் இதுதான் வந்து ஃப்ரீக்குவென்சி. அண்ட் நம்மளுடைய இன்டர்வல் எப்படி இருக்குது, கண்டினியூஸாக தான் இருக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது ரெண்டு மட்டும் எவ்ரி சம்மில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன போடுறோம், எக்ஸ்ஐ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இதோட 0 + 6. ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் 6 டிஃப்ரென்ஸ், இதில் 4 தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அகைன் இதில் 4 இருக்குது, இதில் 6 இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுறதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். ஓகேவா? சென்டர் நம்பர் கரெக்டாக எடுக்கணும். இப்போ 0 + 6னா 6/2 3 வரும். அண்ட் 6 + 10 எவ்வளோ, 16. ஸோ 16/2 8. 10 + 14 24. 24/2 எவ்வளோ, 12. and 14 + 20 34. so 34/2 17. and 20 + 28 எவ்வளோ, 48. 48/2 வந்து 24. 28 + 38 divided by 2 பண்ணும்போது 33. so 38 + 40 divided by 2 பண்ணும்போது 39. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ஐ எஃப்ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 × 4 33 × 3 இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஐ போகலாம். இப்போ நான் சப்போஸ் எஃப்ஐ எக்ஸ்ஐயே பண்ணுறேன், என்னால் டிவிஷன் வந்து ஈஸியாக பண்ண முடியும்னா நீங்கள் அதுலேயும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. பட் உங்களுக்கு இதில் போடும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ டிஐ அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டிஐ இஸ் ஈக்குவல் டு xi minus a. ஸோ நம்ம ஏ என்ன எடுக்கணும், சென்டர் வேல்யூ ஒன்று எடுப்போமா. ஸோ ஏவோட வேல்யூ பாருங்கள். இப்போ நான் என்ன எடுக்கிறேன், ஏவோட வேல்யூ 17 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஏ 17 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே மீதி என்ன வேல்யூஸ் வருது பாருங்கள், 3 - 17. ஸோ 3 - 17 - 14. அண்ட் 8 - 17 -9. 12 - 17 -5. அகைன் 0. 24 - 17 7. 33 - 17 16. and 39 - 17 22. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, டிஐ கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணுறதை விட இந்த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம எஃப்ஐடிஐ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்ஐடிஐ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எஃப்ஐடிஐயில் 11 × 14 ஆல்ரெடி நான் மல்டிப்ளைட் வித் 11 எப்படி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 4 அப்படியே எழுதிக்கணும். 4 + 1 5. தென் ஃபஸ்ட் நம்பர் 1 -154. 11 மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் ஈஸியாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 10 × 9 -90. 7 5 times 35. 4 0 times 0. and 4 7 times 28. 16 3 times 48. and 22 1 times 22. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருச்சு, எஃப்ஐடிஐ தெரிஞ்சிருச்சு அண்ட் ஏ இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம், சம் ஆஃப் எஃப்ஐ. ஸோ சம் ஆஃப் எஃப்ஐ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 40. அண்ட் சம் ஆஃப் எஃப்ஐடிஐ. ஸோ சம் ஆஃப் எஃப்ஐடிஐ ஆட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது, மைனஸ் நம்பர்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -181. ஸோ இப்போ உங்களுக்கு மீனோட ஃபார்முலா எழுதுங்க. செகண்ட் மெத்தட் படி மீனோட ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் சம் ஆஃப் எஃப்ஐடிஐ டிவைடட் பை சம் ஆஃப் எஃப்ஐ. ஸோ இப்போ நம்ம ஏ என்ன எடுத்துக்கிட்டோம், 17 எடுத்துக்கிட்டோமா. ஸோ அப்போ 17 + -181 டிவைடட் பை 40. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு என்ன வரும், -181/40. 4ன்னும் போது ஒரு டிஜிட் தள்ளி கட், 0க்கு வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க. ஸோ அதை விட்டுடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4ஆல் கட் பண்ணுங்கள். 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ். ஸோ 4.52 வருது. அண்ட் நம்மளுக்கு என்ன, ஏற்கனவே வந்து ஒரு 0 இருக்கிறதுனால தான் இப்படி பாயிண்ட் வச்சுருக்கோம், இல்லை 45.2 வரும். ஸோ இப்போ பாருங்கள், 17 - 4.52. ஸோ இப்போ 17 - 4.52 என்ன, 12.48. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன, the mean number of days a student
was absent was 12.48. ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 9th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.